நல்லா எதுவுமே எங்களுக்கு இலவசமாக கொடுக்க வேணாம். நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க உழைச்சி சாப்பிடுவாங்க, எங்கள் பிள்ளைங்க உழைச்சி சாப்பிட்டுக்கோம். எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு எங்களுக்கு பிழைக்க தெரியும். ஆனால் இந்த ஒயின் ஷாப்பு மூடாதனால பல பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு அடிக்ட் ஆகி பல பேர் என் கணவர் இறந்துட்டார். இந்த குடியால தான். ஆனால் ரொம்ப நல்லவங்க, எல்லா விஷயத்துலையும் நல்லவங்க தான். ஆனால் இந்த குடியால இறந்து போயிட்டாங்க. அதை மாரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஆமாம், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒயின் ஷாப்பை மூடணும். ஆட்சி கவர்மெண்ட் வாக்குறுதி கொடுக்குறாங்க, பட் வந்து அதுதாங்க செய்யணும். மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் இலவசமாக அரிசி கொடுங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு ஆண்டவன் கை காலில் கொடுத்துருக்குறான். நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பழுப்பு இருக்குது, நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம். ஒயின் ஷாப்பை மூடுங்க. எதுக்கு அதில் கோடி கணக்கில் வருமானம் வருதுன்னு அதை வச்சுக்கிட்டு எல்லா குடும்பத்தையும் வீணாக்குறீங்க. அதால தான் பல குடும்பம் வீணாப்போகுது. எனக்கு தெரிஞ்சு 2-3 குடும்பத்தில் பிள்ளைங்களே இறந்து போச்சு. 20 வயசு 21 வயசு பிள்ளைங்கள்லாம் இந்த கொடிக்கு அடிக்ட் ஆகி வண்டியில் போய் மோதி இறந்து போகுதுங்க. எவ்வளவோ அதே மாதிரி இறந்து போகிறாங்க. உயிரே போகுது. இந்த ஒயின் ஷாப்பால உயிரே போகுது. கனிமொழி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல விதவைகள் இல்லாத மாநிலமா உருவாக்குவோம், குடிநாள் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அவங்கவுங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னொரு வாழ்க்கைக்கெல்லாம் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க குடிக்காரங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கவுங்க பிள்ளைதான் அவங்கவுங்களுக்கு வசதி, அவங்கவுங்க புருஷன் தான் அவங்கவுங்களுக்கு வசதி. இன்னொன்னுங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா வீடியோவுக்கு ஆடியோவுக்கு தான் அதெல்லாம் சரியா வரும். வாழ்க்கைக்கு சரியா வராது. அதெல்லாம் அப்படி சரியா வந்தாலும் உலகம் தப்பா பேசும். அதெல்லாம் சரியா வராதுங்க. அதனால வந்து ஒயின் ஷாப்பை மூட சொல்லி எந்த ஆட்சி வந்தாலும் ஒயின் ஷாப்பை மூடணும். இல்லைன்னா நாங்க யாரும் ஓட்டே போட மாட்டோம். யாருமே ஓட்டு போட மாட்டோம் சார். எங்களோட ஓட்டு வந்து இப்ப ஆட்சியே மாறி வந்தாலும் கூட சப்போஸ் இந்த ஒயின் ஷாப் இருந்ததுன்னா கண்டிப்பா அடுத்த ஓட்டெல்லாம் எங்களோடது ஓட்டா தான் இருக்கும். கண்டிப்பா யாருக்குமே போட மாட்டோம். இப்பவே அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி மாறி வரணும் அப்படின்றதான். இப்ப இன்னைக்கு விக்குது 5 கிலோ தக்காளி 100 ரூபாய் இன்னைக்கு விக்குது. ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி விக்கல? 2 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு வித்துது? 100 ரூபாய் 80 ரூபாய் 60 ரூபாய். அப்ப நாங்கெல்லாம் என்ன காய் வாங்கி எப்படி சாப்பிடுவோம்? அப்ப பொருளாதார அடிப்படை வசதி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. எங்களுக்கு தேவையானது அந்த காய்கறி அடிப்படை வசதியில சொல்ல போனா ஒரு காய்கறி வாங்குறது, ஒரு கீரை வாங்குறது, ஒரு வீடு வாடகை கம்மி பர்சன்டேஜ்ல இருந்தா தானே வீட்டுக்கு வாடகைக்கு போவாங்க. அதிகமா எங்க போனாலும் 10,000 4 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன எதுவுமே பண்ணாம இப்ப அதெல்லாம் வந்து கொண்டு வரலாம்ல. அதெல்லாம் கொண்டு வந்த ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபாய் வசூலிக்கிறாங்க. அதெல்லாம் கம்மி பண்ணி இவ்வளவுக்கு தான் வசூலிக்கணும், இவ்வளவுதான் வாடகை விடணும், அந்த மாதிரிலாம் ஒரு சிம்பிளான ஒரு சட்டம்லாம் வந்ததுன்னா எங்களை மாதிரி நடுத்தர குடும்பங்கள்லாம் வந்து நல்லாவே இருப்பாங்க. மேலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இப்ப நான் சம்பாதிக்கிறதுக்கு அத்தனையுமே இப்ப எங்க வீட்டுக்காரோடைய சம்பளம் 15 ரூபா சொன்னேன். அதுல 10,500 வீட்டு வாடகைக்கே போயிடுது. மீதி 5,000த்துல நாங்க சாப்பிடணும். அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த 5,000த்துல நாங்க 2 பசங்க வச்சு நாங்க சாப்பிட முடியுங்களா? எங்களோட இன்னொரு வயசானவங்க இருந்தா அவங்கள என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன ஆகுது? வீட்டுக்குள்ள கஷ்டம் வரும். இப்ப இதெல்லாம் வந்து இந்த பொருளாதார விலையை வந்து கம்மி பண்ணணும் சார். 1 கிலோ பருப்பு 120 ரூபா, 1 கிலோ எண்ணெய் 180 ரூபா. இப்ப இதெல்லாம் வந்து கம்மியா 60 80 100க்கு அப்படி கம்மியா சார். பாமாயில் எல்லாம் கம்மியா கொடுத்து என்ன சார் பிரயோஜனம்? நிறைய பேர் கொண்டு வரலாம் இல்லைங்களா? அப்படி கொண்டு வரலாம். ஒரு நகை வேலை வந்து விக்குது. ஒரு ஏழைங்க எப்படி ஒரு பொண்ணுங்களை கட்டி கொடுக்குறது? அதெல்லாம் ஒரு ஆட்சியில கேட்க மாட்டாங்களா? அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட ஒரு ஆட்சியில இதை கேட்கலாம். ஒரு திட்டமானவங்க ஒரு குழந்தைங்களை கட்டி கொடுக்கணும்னா எப்படி கட்டி முடியும்? 1 லட்சம் ரூபாய் 1,20,000 ரூபாய் விற்கிது ஒரு சவரம். அப்படி போனா எப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போறது இல்ல போடாம இதுல இல்லைன்னு கூட உரிமை கொண்டாடிடலாம். இப்போ ஒண்ணு அப்படிதான் கொண்டாடணும்னு நினைக்க தோணுது. நீ 5,000 போட்டாலும் உனக்கே ஓட்டு போட முடியாது. அவங்க ஒண்ணுமே கொடுக்கலனாலும் அவங்களும் ஓட்டு. எங்களுக்கு வந்து ஒரு தீர்மானமா வந்து இந்த ஒயின் ஷாப்பை மூடி விலைவாசிகளை குறைச்சி இன்னும் கொஞ்சம் கல்வி தரம் உயர்த்தினா மட்டும்தான் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் என்னோட பிள்ளைங்களுக்காக சொல்லல, எல்லாமே எல்லாமே குழந்தைங்களுக்கு அது எது கொடுக்குது? அதெல்லாம் கொடுக்காம நீ மாசத்துல ஏதாவது அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணீங்கன்னா அது பரவாயில்ல. ட்ரெஸ் கொடுக்கறது, ஒரு வாட்டி ஒரு புக்கு கொடுக்கறது, அப்புறம் ஒரு வாட்டி நோட்டு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ண கொடுத்தா ஒரு அழகா கொடுக்கணும். 10 எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பத்தி நம்ம பேசக்கூடாது. பசங்க சின்ன பசங்க இதுக்கப்புறம் வளரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளர்ற பசங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் உயர்த்தணுமா தவிர நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல நம்மளுக்கு பெருமை கிடையாது. இப்ப இந்த லேப்டாப் கொடுத்ததை பத்திலாம் கூட நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு +2 முடிச்சு காலேஜ் போறவங்களுக்கு அந்த லேப்டாப் யூஸ் ஆகும். எத்தனை பசங்க
மொபைலை பார்த்து கெட்டு போறாங்க. எவ்வளோ வீடியோஸ் வருது மொபைல்ல, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அந்த மொபைல் இல்லாம அந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப என்ன ஆகணும்? அப்ப பிள்ளைங்களுக்கு அந்த லேப்டாப் கொடுத்தாக்க பசங்க அதுல படிச்சுக்குவாங்க. ஆன்லைன் கிளாஸ் எதுவா இருந்தாலும் அதுல போய்க்குவாங்க. மொபைல்ல வந்து யாரோட வேணாலும் பேசுறது, யாரோட வேணாலும் இது பண்றது. அந்த நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மொபைல்ல. இப்போ மொபைலால முக்கால்வாசி பசங்க கெட்டு போறது காரணம் மொபைலும் கூட. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பசங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினாவே நாடு நல்லா இருக்கும் சார். என்னோட கருத்து அதுதான்.